அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன், அவரது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்குள் ஜனவரி 14ஆம் தேதி முதல் நுழைகிறாருங்க. இது மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியாக செயல்படக்கூடியவர்தான் சூரியன். அவர் மிக வலுவாக சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்குள் கர்மஸ்தானத்திற்குள் சென்றாலும் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். சூரியன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன, இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் தற்போது பாக்கியஸ்தானமாகிய 9இல் நிலை கொண்டிருக்கிறார். 14ஆம் தேதிக்கு பிறகு கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்திற்கு நுழைவாருங்க. பொதுவாகவே சூரியன் தன்னுடைய சஞ்சார அமைப்பில் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்குள் நுழையக்கூடிய தருணம் என்பது மிக அற்புதமான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் சனி மற்றும் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றன. 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் புதன் அமர்ந்திருக்கிறார். ராசியின் அதிபதி நீச்சம் பெற்றிருந்தாலும் சுகஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். யோகஸ்தானமாகிய 6இல் கேது நிலை கொண்டிருக்கிறார். விரயஸ்தானத்தில் ராகு வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. தனஸ்தானமாகிய 2இல் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய சில தினங்களாக குரு சஞ்சரிக்கிறார். இப்படி பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கும் போது குரு மற்றும் ராகுவின் அமைப்பு மட்டும்தான் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குகிறது. அதே போன்று ராசியின் அதிபதியான செவ்வாயும் வக்ரம் பெற்றிருப்பதும் சின்ன சின்ன தடைகளை உருவாக்கலாம். ஆனால் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் அமர்வதால் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை சூரியன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சூரியன் ராசியின் உச்ச அதிபதியாகவும் மேசராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதியாகவும் செயல்படக்கூடியவர். அவர் சனியின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது தை மாதமாகவும் பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியையும் இரட்டிப்பான சந்தோஷத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை துரிதமாக துல்லியமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள், தடைகள் இந்த தருணத்தில் முற்றிலும் விலகும். அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல காரியங்கள் காரிய தடையின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதி சூரியன் எழுதிய தலைவிதி கர்மஸ்தானத்தில் அமரும் போது தொட்ட காரியம் அனைத்தும் பொன்னாக கூடிய வகையில் இனிமேல்தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தடை தாமதம் இல்லாமல் அள்ளி கொடுப்பாருங்க. 7.5 சனி துவங்குவதற்கு முன் இருக்கக்கூடிய இந்த அருமையான தருணம் என்பது மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் பொன்னான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே வருமானம் திருப்திகரமாக அமையுங்க. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பாராத ஆரோக்கிய தொல்லைகள் இந்த தருணத்தில் சங்கடங்களை ஏற்படுத்தாமல் விலகுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது அடிக்கடி சந்தித்து வந்த சிக்கல்கள், குடும்ப ரீதியாக நடைபெற்று வந்த சுப காரியங்களில் ஏற்படக்கூடிய தடைகள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் துரிதமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. இரவு பகல் பாராமல் குடும்ப முன்னேற்றத்திற்காக கடினமாக உழைத்து வரக்கூடிய உங்களுக்கு நிச்சயம் நல்ல அங்கீகாரம் நிறைவாக கிடைக்குங்க. அதோடு மட்டுமல்லாது பயணங்களிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் போன்றவற்றை நிச்சயமாக உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சிறப்பாக உங்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோக ரீதியான பணிகளில் கர்மஸ்தானத்திற்குள் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் வந்திருக்கக்கூடிய தருணம் என்பது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பதவிகள், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் பெரிய அளவில்
முயற்சியின்றி உங்களை வந்து சேர்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு. முன்கோபத்தை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது பொறுமையாக அனைத்து விஷயங்களையும் சாதுரியமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக உத்தியோகம் சார்ந்த பணிகள் அமைகிறது. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதி வேலைக்குரிய கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய சிறு முயற்சியிலே நல்ல வேலை வாய்ப்பு நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை வலுவாக பெற்றுத் தருகிறார். அதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை முயற்சி செய்தாலும் அவற்றில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வேலைக்கான அழைப்பு உறுதியாக இந்த வேலையில் உங்களை வந்து சேர்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக எடுத்து காட்டுகிறாருங்க சூரியன். தேவையற்ற பிரச்சனைகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் அளவான முன்னேற்றத்தை உறுதியாக எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சூரியனின் அமைப்பால் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வரும். புதிய முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக கிடைக்கும். புதிய திட்டங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதோடு பல்வேறு வகையில வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் நுணுக்கமாக சில முடிவுகளை எடுப்பதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் லாபஸ்தானத்தை சனி மற்றும் சுக்கிரன் வலுப்படுத்தும் போது கர்மஸ்தானம் ஆகிய 10ஆம் இடத்தை சூரியன் வலுப்படுத்துவதால் புதிய வாய்ப்புகள் ஏராளமாக தடையின்றி உங்களை வந்து சேருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது திருப்திகரமற்ற சூழல்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் திருப்திகரமாக மாறக்கூடிய வகையில் கலைத்துறை சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அஜாக்கிரதையாக செயல்பட்ட பணிகளை கூட துரிதமாக இந்த தருணத்தில் கவனம் எடுத்துக்கொள்வதற்கான யோகமும் கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அதிரடியான மாற்றங்களையும் செல்வாக்கையும் விரைவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க ராசியின் உச்ச அதிபதியான சூரியன். மறைமுகமான சூட்சமங்கள் விலகி இந்த தருணத்தில் மன நிம்மதி அதிகரிப்பதற்கான யோகம் நிறைவாக உண்டு. மாணவர்களின் கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமையும். குறைவின்றி விளைச்சலும் வருமானமும் சாதகமாக மாற்றி கொடுக்கிறார் செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன். ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு உச்ச அதிபதியாகவும் இருப்பதால் புதிதாக நிலம் சார்ந்த பணிகளில் அத்துரிதமாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகமும் உண்டு. கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் நிறைவாக கிடைக்கும். கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் கட்டுக்குள் வரும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் நிச்சயமாக விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இனிமேல்தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியனின் அமைப்பு காரணமாக நிறைவாக மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும்.